பிள்ளையான் அணி என்று ஒரு அணியும், பிரசாந்தன் அணி என்று ஒரு அணியும், இன்னும் ஒரு அணி எங்காவது சென்று தஞ்சமடைந்து விடுவோம் என்றும் ஓடித்திருக்கிறதா என்கின்ற கேள்வியும் எழுகின்றது. இந்த கேள்விகளுக்கான பதிலை நாங்கள் தொடர்ச்சியாக கேட்கிறோம். ஆனால் பிரசாந்தன் தரப்பில் வழங்கவில்லை. இன்று மட்டக்களப்பில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய பலருடைய ஆதங்கமாக இருப்பது, நீங்கள் பிள்ளையானை தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகிறீர்கள். பல இடங்களிலே பல தவறுகள் இடம்பெறுகிறது. ஏன் அவற்றை கூற எல்லா தவறுகளும் கூறுகிறோம். எந்த கட்சி தவறு செய்தாலும் கூறுகிறோம். அதற்கு எங்கள் ஊடகமாக எங்களுக்கு தார்மீக கடமை இருக்கிறது. மக்களின் சார்பில் நாங்கள் இதில் பேசிக் கொண்டிருக்கிறோம். யாரும் இதில் ஓரவஞ்சனையாக அல்லது ஒருவருக்கு சார்பாக ஒருவருக்கு குறைவாக பேசுவது என்பது பொருள் அல்ல. எல்லோர் சார்பிலும் இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. பிள்ளையான் தரப்பில் இன்று நாம் இந்த இடத்திலே ஆத்மார்த்தமாக முன்வைத்த வினாக்களுக்கு பிரசாந்தனின் பதில் என்ன, அல்லது பிரசாந்தன் இது தொடர்பில் கதைப்பார், பிரசாந்தன் என்ன கூறுகிறார் என்பதை நீங்கள் ஒரு சில நிமிடங்கள் நீங்களாகவே கேட்டு பாருங்கள். உங்களுக்கு புரியும் நாம் கேட்ட கேள்வியில் என்ன தவறு இருக்கிறது என்று. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நினைவு நாள் அல்லது அது தொடர்பான ஏதாவது முக்கியமான நடவடிக்கைகளை அரசு முன்னெடுத்தால், இந்த இடத்தில் அரசு விடயத்திலும் ஒரு கருத்தை சொல்ல வேண்டும். எல்லா அரசுகளும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை ஒரு கண்டடைப்பு விசாரணையாக முன்னெடுத்த போது துணிந்து அனுரகுமார திசாநாயக்க இந்த விடயத்தை கையாண்டு இருக்கின்றமை என்பது இங்கு உண்மையில் பாராட்டத்தக்கது. ஆனால் இந்த பாராட்டு நிரந்தரமாக வேண்டும் என்றால் இதன் பின்னணி, அதன் முன்னணியில் இருக்கக்கூடியவர்கள் அத்துணை பேரும் கைது செய்யப்பட வேண்டும். இது ஒரு அரசியல் சதி என்பதை அனுர்குமார் நிறுவ வேண்டும். அவ்வாறு நிறுவ தவறுவாராக இருந்தால் அதிலும் ஏதோ பிழை இருக்கிறது என்றுதான் அர்த்தம் கொள்ள வேண்டியிருக்கும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலானது அரசியல் சதி அல்ல எனவும், ISIS கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட தீவிரவாதிகளின் செயல் எனவும் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர, முன்னாள் ரியல் அட்மிரல் சரத் வீரசேகர வளமை போன்று கருத்துக்களை கூற ஆரம்பித்து விட்டார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்கல் நடத்தப்பட்ட 7 ஆண்டுகள் நிறைவடையும் இன்று செவ்வாய்க்கிழமை பத்திரமுல்லையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன SLPP அலுவலகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உயிர்த்த ஞாயிறில் உயிரிழந்து காயமடைந்த உறவுகளுக்காக அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறார். இருப்பினும் தற்போதைய அரசாங்கம் கத்தோலிக்க மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக இத்தாக்குதலின் பின்னால் மகா சூத்திரதாரி இருப்பதாக கூறி மக்களை ஏமாற்றுவதாக அவர் குற்றம் சாட்டியுடன் தேர்தலின் போது வழங்கிய அந்த பொய் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் தற்போது திறமையான புலனாய்வு அதிகாரியான சுரேஷ் சாலவை கைது செய்து பழிவாங்கும் செயல். திறமையான புலனாய்வு அதிகாரி என்று இவர் பாராட்டு பத்திரம் கொடு. இவர் தென்னிலங்கையிலே சொல்ல போனால் பிள்ளையான், சுரேஷ் சாலை மற்றும் கொலைகாரர்கள் அத்தனை பேருக்கும் பாராட்டு பத்திரங்கள் கொடுப்பது இவர்களின் வேலையாக இருக்கிறது. குறிப்பாக 2016 முதல் 2019 வரை சுரேஷ் சாலை வெளிநாட்டிலே தங்கியிருந்த நிலையில் நாட்டில் இல்லாத ஒருவரை இத்தாக்குதலுடன் தொடர்புபடுத்துவது அநீதியானது என்று புலம்பெயர் டயஸ்போராக்களை திருப்திப்படுத்துவதற்காக இந்த செயல் இடம்பெற்றதாகவும் பலமையான பாணியில் அவர் கூறியிருக்கிறார். FBI மற்றும் ஆஸ்திரேலிய பெடரல் போலீஸ் போன்ற சர்வதேச புலனாய்வு பிரிவுகள் மற்றும் உள்நாட்டு விசாரணை ஆணைக்குழுக்கள் என இவற்றின் அறிக்கைகள் இத்தாக்குதலின் பின்னணியில் அரசியல் சதி இருந்ததாக கூறப்படவில்லை என்பதையும்